இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இன்று அங்கு வந்திருப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கான விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. 21 வகையான உணவு வகை தயாராகி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொள்றாங்க. 2500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மதிய உணவு சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன விவரம்? முழுக்க வெஜிடேரியன் சார்ந்த உணவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரியாணி, சோட்டா பிரியாணி செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிற பல மாஸ்டர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது மதிய வெஜ் பிரியாணி தயாராக தற்போது இருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அதாவது ஒரு 75% மேல சமைச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு காலையிலிருந்தே பணி செய்து அவர்கள் இந்த பிரியாணி உள்ளிட்ட 21 வகையான பொருட்களையும் செய்து பாத்தீங்கன்னா இது வெஜிடேரியன்ல என்னென்னலாம் சிறப்பா இருக்கோ அதையெல்லாம் கொண்டு செஞ்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், சுட சுட கம பிரியாணி, அனைத்து விதமான குறிப்பாக பல பொருட்களை போட்டு இங்க செய்திருக்காங்க. தற்போது இந்த மாஸ்டர் நம்மிடம் இருக்காங்க. சார், இந்த 21 வகையான உணவுன்றாங்க, என்னென்னு சொல்லுங்க. கேரட் மசாலா வடை, கேரட் அல்வா, பூரி, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, சாதம், கதம்பா சாம்பார், அப்பளம், பூசணிக்காய் கூட்டு, பீன்ஸ் பருப்பு ஊசி, ரசம், மோர், சால்ட்டு, வாழைப்பழம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், வாட்டர் பாட்டில், ஊறுகாய். வழக்கமா இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கு நான்வெஜ் தான் போடுவாங்க. ஏன் இந்த மாதிரி வெஜிடேரியன் தேர்வு செஞ்சிருக்கீங்க? அது அவங்க சைட்ல இருந்து அது வந்திருக்கலாம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன சமையல் உங்களுக்கு? வண்ணார்பேட்டை சோட்டாபாய் பிரியாணி. ரமேஷ், இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். சென்னை நீலாங்கரையில் உள்ள தமது வீட்டிலிருந்து விழா நடைபெறும் பூஞ்சேரிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரத்தில் உள்ள பூஞ்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று இன்று தற்பொழுது அந்த விழா நடைபெற இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது கிளம்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விஜய் தனது வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டார், என்ன விவரம்? பூங்குழலி, தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு இந்த தொடக்க விழா என்பது மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அந்த மண்டபத்தில் தான் நடக்க இருக்கிறது. இங்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற நிலையில் இன்று காலை சரியாக 10 மணிக்கு இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரக்கூடிய வழி முழுவதுமே அவருடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்று சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று விழா நடைபெறக்கூடிய இடம் முழுவதுமே தோரணங்கள், கட் அவுட்டுகளாக காணப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய ஓராண்டு கழித்து இந்த 2வது ஆண்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த காவல்துறையும் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய ரசிகர்களும் சாலையில் அங்கங்கே இருந்து அவருக்கான வரவேற்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இங்கிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பூச்சேரி எனக்கூடிய இடத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக தான் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த விழாவிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 2500 முதல் 3000 தொண்டர்கள் வரை உள்ளே அனுமதிப்பதற்காக அந்த பிரத்யேகமான QR கோடுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவல்துறை தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகள், வீட்டிலிருந்து வரக்கூடிய வழிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் விஜய் செல்லக்கூடிய பாதையினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விழா நடைபெறக்கூடிய இடம் முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் கூடிய நிலையில் விஜய் அந்த இடத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, தனது வீட்டிலிருந்து விஜய் கிளம்பியிருக்கிறார். பூஞ்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறார். காலை 10 மணி அளவில் அவர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வீட்டிலிருந்து அவரது தொண்டர்கள் யாரும் உடன் செல்கிறார்களா அல்லது கட்சி நிர்வாகிகள் யாரும் அவரோடு செல்கிறார்களா? தற்போதைய நிலையில்
இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கூடிய அவருடைய வாகனத்தோடு 3 கார்கள், அதாவது விஜய் சொல்லக்கூடிய அந்த இனோவா கார் மட்டுமில்லாமல் மேலும் 2 இனோவா கார்கள் முன்னும் பின்னும் செல்கிறது. அவருடைய கார் என்பது சிமெண்ட் கலர் எனக்கூடிய ஒரு லைட்டான கலர் தான் இருக்கிறது. இந்த காரில் நடு காரில் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். முன்னும் பின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்புக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். வேறு யாரும் அந்த தொண்டர்களோ அல்லது பேரணியோ இங்கிருந்து, அதாவது வீட்டில் புறப்படக்கூடிய அந்த நீலாங்கரையிலிருந்து அதிக அளவில் கூட்டமோ பெரிய வாகனங்களோ கிடையாது. 2 வாகனங்கள், முன்னே ஒரு வாகனம் பின்னே ஒரு வாகனம், நடுவில் விஜய் சொல்லக்கூடிய அவருடைய வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த இனோவா காரில் தான் சென்று கொண்டிருக்கிறார். இங்கிருந்து நெருங்க அதாவது சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய ரசிகர்கள் அங்கு காத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்கிருந்து அதிகப்படியான வாகனங்களோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவில் தமிழகம் முழுவதும் இருந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காகவும் இந்த விழாவை பார்ப்பதற்காகவும் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜய் தனது வீட்டிலிருந்து புறப்பட்டக்கூடிய நிலையில் அந்த வழிநடுகளும் ஒரு சில இடங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை நோக்கி கைகளை அசைத்து காட்டுவதற்காக குவிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட அந்த வாகனத்தோடு அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் வரவில்லை. ஒரு 2 வாகனங்கள் மட்டுமே வருகை தந்திருக்கின்றன. அதுவும் எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய உதவிக்காக. மாமல்லபுரத்தில் உள்ள பூஞ்சேரியில் தனியார் அரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். இந்த விழாவில் பங்கேற்க 2500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் மீண்டும் இணைஞ்சிருக்கிறீங்க. மதியம் தயாரிக்கப்படும் உணவு குறித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, தொடரலாம் நீங்க. அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, சாதம், கதம்ப சாம்பார், அப்பளம், பூசணிக்காய், சௌ காரட், பீன்ஸ் கூட்டு, அதாவது கலந்த மாதிரியான ஒரு கூட்டு பொரியல் செஞ்சிருக்காங்க. பீன்ஸ் பருப்பு டெய்சி, ரசம், மோர், அதே போல வாழைப்பழம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், மோர், ஊறுகாய் உள்ளிட்ட அடை பிரதமம் என வெளியே ஸ்வீட்டும் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வழக்கமாக திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய இது போன்ற கூட்டங்கள்ல கம சுட சுட பிரியாணி போடுவாங்க, மட்டன் பிரியாணி போடுவாங்க, சிக்கன் பிரியாணி. விஜய் முழுக்க வெஜிடேரியன் உணவுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா நிறைய பேர் பல்வேறு ஊர்களில் வந்திருந்தாங்க. அவருக்கு எந்தவித வயிறு பிரச்சனை இல்லாம ஊர் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக நிர்வாகிகள் கேட்கும்போது சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக இதற்கான செலவையும் ஒட்டுமொத்தமாக கட்சியே எடுத்துக்கொண்டிருக்கிறது. முதல் முறையாக இவ்வளவு பேருக்கான ஒரு சமையல் செய்து விஜய் கட்சி சார்பாக போடப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சிகள் சார்பாகவும் ஆண்ட கட்சிகள் சார்பாகவும் பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்த மாநாடு, சேலத்தில் நடந்த திமுக மாநாடு எல்லாம் நிறைய பிரியாணி ஆடுகளை வெட்டி போட்டாங்க. ஆனா விஜய் முழுக்க தொண்டர்களுக்கு வெஜிடேரியன் சார்ந்த விஷயங்களும் அதே போல காய்கறி பொரியல் அதிகமாக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த பிரியாணி குறிப்பாக சோட்டா பிரியாணி என்று சொல்லக்கூடிய வட சென்னையில பிரபலமான அந்த பிரியாணி கிடைக்கிறது சார்பாக தான் பல பேரல்கள் மூலியமாக இங்க அடுக்கி வைக்கப்பட்டது. அதாவது காலை 9 மணிக்கு தற்போது அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டு பரிமாறுவதற்கு தயாராக பணியாளர்களுடன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உணவு வகைகள் எல்லாம் பூங்குழலி 2500க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் உண்டு மகிழ்வதற்கான மதிய உணவு தற்பொழுது தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.